யாருக்கெல்லாம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவை? நம்ம ஏர்போர்ட்ஸில் சில சமயம் போகும்போது பார்ப்போம், வயதானவர்களை, நடக்க முடியாதவங்கள, இல்லை சிக்லி பீப்புளை வீல் சேர் அசிஸ்டன்ஸோடு கொண்டு போகிறத பார்க்க முடிகிறது. இது அவங்களாலே அவங்கள பாதுகாத்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் இஸ் நீடட். அதை போல தான் ஸ்கூல்ஸ்லையும் காலேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப பெரிய அசிஸ்டன்ஸோ அட்டென்ஷனோ டீச்சர்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. அவங்க தாங்களாகவே படித்து முன்னேறிடுவாங்க. ஆனால் படிப்பில் ரொம்ப டல்லாக இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறது கஷ்டம். முக்கியமாக மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுற பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் டீச்சர்ஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் டீச் பண்ணுறது, அவங்களோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்படி தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் கூட நிறைய பேர் அவரை யோசித்தாங்க. ஏன்னா அவர் எப்பொழுதுமே பாவிகளோடு கூட அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணினார பார்க்க முடிகிறது. சகேயுவை பார்த்த உடனே நின்றுட்டாரு. சகேயுவை இறங்கி வா, இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். அதே போல் ஒரு முறை ஒரு இடத்துல அவர் சாப்பிட உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு பெண் அவருடைய பாதத்தில் நலத தைலத்தை ஊற்றி துடைக்கும் பொழுது அதை பார்த்துட்டு இருந்த பேதுரு நினைச்சாரு, இவ பாவியான பெண்ணாக இருக்கிறாளே, ஆனாலும் ஆண்டவர் எப்படி அவளை கண்டுபிடிக்காம இருக்கிறாருன்னு யோசிச்சாங்க. இப்படித்தான் ஆண்டவர் எப்படி தேவையில் உள்ள ஜனங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்தாரோ, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளை சுற்றி இருக்கிற மக்களில் ரொம்ப நல்லா இருக்கிறவங்க, ரொம்ப சஃபிஸ்டிகேட்டட், ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கிற பீப்புளோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட உண்மையிலே தேவையில் உள்ள மனிதர்களோடு கூட நம்ம நேரத்தை அதிகமாக செலவிடணும். ஆண்டவர் பவுலை தொட்ட உடனே பவுலுக்கு அவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஓடின இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆண்டவர் தேவையில் உள்ள ஜனங்களிடத்துல தான் தன்னுடைய சீஷர்களை அனுப்பினாங்க. குருடர்களை கண் திறக்கவும், சப்பானிகளை நடக்க வைக்கவும், பசியில் உள்ளவர்களுக்கு உணவளிக்கவும், உடை இல்லாதவர்களுக்கு இருப்பிடம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கவும், இப்படி தேவையில் உள்ளவர்களுக்கு நம்முடைய அட்டென்ஷனை செலுத்துறது அதிக நீடடான விஷயம். முக்கியமாக இந்த லென்டன் டேஸில் தேவையில் உள்ள ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு உணவளித்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது நம்மேல் விழுந்த கடமையாகிறது. God bless you and have a great day. Thank you.